Hi students, இந்த வீடியோவில் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது உறவுகள் அதுக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கற்றுக்கலாம். இன்னைக்கு கற்றுக்க போகிற வார்த்தைகள்லாம் இதுதான். மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, அவர் எங்களுடைய இல்லை நம்முடைய. இது ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், அவர்னு தான் சொல்ல முடியும். தனித்தனியாக இது ரெண்டுத்துக்கும் நமக்கு தமிழில் வேற வேற வார்த்தை இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர். ஃபாதர் அப்பா, மதர் அம்மா, பிரதர் அண்ணன் இல்லை தம்பி, ரெண்டுத்துக்குமே பிரதர் தான். எப்படி ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி சொல்றதுன்றத கொஞ்ச நேரத்தில் கற்றுப்போம். சிஸ்டர் அக்கா தங்கை, ரெண்டுத்துக்குமே சிஸ்டர் தான். இதுவும் நம்ம எப்படி பிரித்து சொல்றது இங்கிலீஷில் பேசும்போதுன்றத கற்றுப்போம் கொஞ்ச நேரம். பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே சொல்லில் குறிக்கணும்னா பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் நம்ம பெற்றோர்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு கற்றுக்கணும். மை பிரதர், யுவர் சிஸ்டர், அவர் பேரண்ட்ஸ், யுவர் மதர், அவர் எல்டர் பிரதர், யுவர் பேரண்ட்ஸ், மை யங்கர் சிஸ்டர், அவர் மதர், மை பேரண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் உங்களுக்கு தமிழ்ல இப்ப நம்ம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகள் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு, ஸோ உங்களால அந்த தமிழை நம்ம நீங்க கத்துக்கிட்ட வார்த்தைகளை இந்த இடத்துல புரியுதா, அதே வார்த்தை உங்களுக்கு எல்லாம் புரியுதா, இந்த சென்டென்ஸுக்கெல்லாம் என்ன அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஒருத்தனை செக் பண்ணிக்கோங்க உங்களோட புரிதல். ஓகே, இப்போ நான் தமிழில் சொல்ல போகிறேன் இதுக்கெல்லாம் அர்த்தம். நீங்கள் இதே தான் உங்களுக்கும் புரிஞ்சிச்சுனாக்க வெரி குட், நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ். இப்போ தமிழில் சொல்கிறேன். என்னுடைய அண்ணாவோ தம்பியோ, உன்னுடைய அக்காவோ தங்கையோ, நம்முடைய பெற்றோர், உன்னுடைய அம்மா, நம்முடைய அண்ணன், உன்னுடைய பெற்றோர், என்னுடைய தங்கை, நம்முடைய அம்மா, என்னுடைய பெற்றோர். ஸோ இதே அர்த்தம் தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா வெரி குட். இப்போ நம்ம கத்துக்காத ரெண்டு வார்த்தை இதுல இருக்கு. அது என்னன்னு கவனிச்சிங்களா? நான் சொல்லும்போது உங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிச்சா அப்படின்றத நீங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா, எப்படி சொல்றேன்னு யோசிச்சிங்களான்னு ஒரு தரம் திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன். ஓகே, இப்போ பேசலாமா அதை பத்தி? என்னன்னு நம்ம கத்துக்காத அந்த புதுசா வந்திருக்க ரெண்டு வார்த்தைகள் இதான். எல்டர், யங்கர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இல்லை புதுசா வந்திருக்கு. ஸோ எல்டர் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க, யங்கர் அப்படின்னு சொல்லும்போது சின்னவங்க. ஸோ எல்டர் பிரதர், பிரதர்னா அண்ணனோ தம்பியோ, எல்டர் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு குறிக்குது, அதனால எல்டர் பிரதர்னா அண்ணன் ஆயிடுது. யங்கர் அப்படின்னா சின்னவங்கன்னு சொன்னேன். ஸோ சிஸ்டர்னா அக்காவோ தங்கையோ, சின்னவங்களா இருக்கிறதுனால தங்கை ஆயிடுது. ஸோ தங்கையை சொல்லணும்னாக்க யங்கர் சிஸ்டர், அக்காவை சொல்லணும்னாக்க எல்டர் சிஸ்டர். அதே போல அண்ணனை சொல்லணும்னா எல்டர் பிரதர், தம்பியை சொல்லணும்னாக்க யங்கர் பிரதர் அப்படி சொல்லணும். இப்போ இந்த எல்டர் யங்கர்ன்ற வார்த்தை அவங்க அண்ணனோ தங்கையோ, சாரி, கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கையோ இல்லை அண்ணனோ தம்பியோன்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. திருப்பி திருப்பி கேளுங்க பலமுறை, கேட்க கேட்க தான் நல்லா புரியும். ஆல் தி பெஸ்ட்.